பிரியமானவர்களே, ஒருவன் இந்த வார்த்தையை கேட்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசேஷ விதமாய் உங்களை பார்த்து கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், சங்கீதம் 132 அதிகாரம் 11 வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் பலர் குழந்தை பாக்கியம் இல்லாதவாறு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் காண்கிறோம். பல திருமணமாகி பல ஆண்டுகள் எனக்கு ஆகிவிட்டன, எனக்கு இன்னும் ஒரு கற்பத்தின் கனி இல்லை என்று நிறைய பேர் ஒரு வேதனைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போக முடியவில்லை, ஒரு கோயிலுக்கு போக முடியவில்லை, போகிற இடத்துல எல்லாம் ஒரு விதமான கேள்விகளை கேட்கிறார்கள். இன்னும் உனக்கு கற்பத்தின் கனி உண்டாகவில்லையா, உனக்கு இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா என்று ஒரு என்னை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக என்னை பார்த்து கேட்கிறார்கள். நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு தினமும் என்னுடைய படுக்கை கண்ணீரின் பள்ளத்தாக்கு நிறைந்த படுக்கையாக இருக்கிறது என்று நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடியனை கொண்டு உங்களுக்கு உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, உங்களை பார்த்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் சொல்கிறார். பிரியமானவர்களை, மறுபடியும் சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக உண்டாக்குகிற தேவாதி தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை உங்களுடைய சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை உண்டாக்கி தருவார். உங்களுடைய செத்துப்போன கர்ப்பத்தை உயிர் பெற செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அன்னாரின் தேவன், அன்னாரின் கண்ணீரை கண்ட தேவன் உங்களுடைய கண்ணீரை நிச்சயமாக நான் காண்பேன் என்று விசேஷ விதமாய் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுடைய சிங்காசனத்தின் மேல் உங்கள் சந்ததியாய் பெருக பண்ணுவேன் என்று விசேஷ விதமாய் அடினை கொண்டு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்கள், நீங்கள் எல்லாவித காரியத்திலும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். நிச்சயமாக பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே ஒரு விசேஷ விதமாய் உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை உண்டாக்கி தருவேன் என்று விசேஷ விதமும் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வீர்கள். அன்னாரின் கண்ணீரை கண்ட தேவன் இந்த காலை வெளியில் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை வைத்து உங்கள் சிங்காசனத்தை உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா? உங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, பல வருடங்களாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அப்பா ஏங்கி கொண்டிருக்கிற அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே அப்பா ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்க அப்பா ஆண்டவரே. அந்நாளின் கண்ணீரை கண்ட தேவனது பிள்ளையுடைய கண்ணீரை கண்டு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து இந்த மாதத்திலே இந்த பிள்ளைகள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி வர, ஒரு சந்தோஷமான செய்தி வர நீர் உதவி செய்ய போகிற கிருபைக்க நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை